இருந்துட்டே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே கவனிச்சுன்னா அண்ணன் தன்னை பொறுப்பானவர் நினைப்பாரு, தம்பிகள்கிட்ட எல்லாம் பொறுப்பு இல்லைன்னு நினைப்பாரு. வீட்டுலயுமே என்ன சொல்லுவாங்க, அவர் தலைவர் யாரும் தெரியாம சீட்டாடி இருப்பாப்ல கிளப்ல, பாரு உங்க அண்ணனை பாரு எப்படி இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. அண்ணன்களுக்கு கடைசி தம்பி எல்லாம் சுத்தமா பொறுப்பு இல்லாத மாதிரி தோணும். 5 பிள்ளை 6 பிள்ளை இருக்கக்கூடிய வீட்டை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மூத்த அண்ணனுக்கு கடைசி தம்பி எல்லாம் கோபமா இருக்கும். எல்லாம் என்னடா ஜெம்மம்ப. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி தம்பிக்கு அவர்கள் 8 வருஷம் 10 வருஷம் வித்தியாசத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் சின்ன பிள்ளை, இந்த காலத்து பள்ளியிலே பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படிவாங்க. இவ்வளவு இருக்கு. நம்ம டீச்சர்கள்லாம் கிளாஸ் சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா, இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. இங்க இருக்க எல்லாரும் இதுக்கு மண்டையாட்டுறீங்க, ஏன்னா உங்களையும் சொல்லியிருப்பாங்க. அதுல சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அவங்க எல்லா வருஷமும் சொல்லுவாங்க, எல்லா வருஷமும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க. எங்க அம்மா நல்லா மழை பெஞ்சா என் வயசுக்கு இப்படி மழையை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா எங்க அம்மா சொல்றாங்க, அவங்க எப்ப மழை பெஞ்சாலும் ஒரு பெரிய மழை பெஞ்சா என் வயசுக்கு இப்படி ஒரு மழையை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு.